அனைவருக்கும் வணக்கம். இந்த ஜிஎஸ்டியை பற்றி லாஸ்ட் ஒரு வீடியோ பார்த்தோம். அதில் இன்னுமே பல பேர்த்துக்கு ஜிஎஸ்டின்னா என்னன்ட்டு புரியல அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் போட்டிருந்தாங்க. இப்போது ஒரு பிஸ்கட் பாக்கெட் ரூ. 10 விற்கிறது. இந்த ரூ. 10 அரசுக்கு எவ்வளோ ஜிஎஸ்டியை வரியாக வருது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதாவது முதல்ல 18% இருந்தது. அது இப்போ 5% மாற்றிருக்கிறாங்க பிஸ்கட் அப்படிங்கிற பொருளுக்கு. அப்போ 18% அப்படிங்கும்போது ரூ. 1.80 வரியாக கிடைச்சிது. அதில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு 90 பைசாவும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு 90 பைசாவும் கிடச்சிது. இப்போ அது 5% ஆக்கின பிறகு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு 25 பைசாவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு 25 பைசாவும் இப்போ வரியாக கிடைக்கிது. இதுதான் உண்மையான நிலவரம். இதை சரியாக புரிஞ்சுக்க. இப்போ 18%லேருந்து 5% கம்மி பண்ணியிருக்கும்போது மக்களுக்கு ஏதாவது நன்மையா அப்படின்னு பார்த்தா ஒரு நன்மையும் கிடையாது. இப்போ 18%லேருந்து 5% மாற்றும் பொழுது ரூ. 1.30 வரி கம்மியாகுது. அப்போ ரூ. 8.70 தானே பிஸ்கட் விற்கணும். அப்படி எதுவும் விற்கப்படுதில்லை. அதே ரூ. 10 தான் விற்பனை செய்யப்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வியாபாரிகள் செலுத்தக்கூடிய வரி தான் பர்சன்டேஜ் கம்மி பண்ணப்பட்டிருக்கிறது, லாபம் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். வியாபாரிகளுக்கு லாபம் அதிகரித்து வரி குறைக்கப்பட்டிருக்குது. அதன் மூலம் வியாபாரிகள் லாபம் அதிகரிச்சிருக்குது. அது எவ்வளவுன்ட்டு இப்போ பார்ப்போம். இப்போ ரூ. 10 விற்கப்படக்கூடிய ஒரு பிஸ்கட் பாக்கெட்டினுடைய தயாரிப்பு செலவு ரூ. 4. தயாரிப்பாளருக்கு ரூ. 3 லாபம் வச்சு ரூ. 7 மொத்த வியாபாரிக்கு கொடுக்குறாரு. மொத்த வியாபாரி அதை வாங்கி ரூ. 1 லாபம் வச்சு ரூ. 8 சில்லறை, அதாவது மளிகை கடைகளுக்கு கொடுக்குறாங்க. இப்போ அந்த சில்லறை வியாபாரி மக்கள்கிட்ட ரூ. 10 வாங்கிட்டு ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை விற்பனை செய்கிறாரு. இதுதான் நடைமுறையில் இருக்கக்கூடிய லாப விகிதங்கள். இப்போது 18%ன்னே சில பேர் இப்போ ரூ. 1.80 ப்ளஸ் 1.80 ரூ. 3.20 வரின்னு எல்லாம் கணக்கு போட்டு வச்சுருக்காங்க. அது மிகவும் தவறு. இப்போ வரி ஒவ்வொருத்தர் எவ்வளோ செலுத்துகிறாங்க அப்படிங்கிறது துல்லியமாக நம்ம கொடுத்துருக்குறோம். பிஸ்கட் தயாரிப்புக்கு மெட்டீரியல் வாங்குகிறாங்க, மைதா மாவு, சர்க்கரை. அதுக்கு 5% 20 பைசா செலவு பண்ணுறாங்க ஒரு பிஸ்கட் பாக்கெட்டுக்கு. அதை கட்டித்தான் பொருள்களை வாங்குகிறாங்க, சர்க்கரையும் மைதா மாவும். அதுபோல் வச்சுக்கோங்க. இப்போ தயாரிப்பாளர் ரூ. 3 லாபத்துக்கு விற்பனை செய்யும்போது அந்த ரூ. 3 உண்டான வரி 15 பைசா. அப்போ அந்த லாபத்தில் 15 பைசா கட்டிட்டு மீதி இருப்பது தான் ரூ. 3 15 பைசா கழிச்சுக்கணும் வரியாக. இப்படி தான் ஒவ்வொரு கணக்கும். மொத்த வியாபாரி ரூ. 1 லாபம், அதில் 5 பைசா வரியாக போயிடுது. மீதி 95 பைசா மொத்த வியாபாரிக்கு லாபம். அதே போல் சில்லறை வியாபாரிகள் ரூ. 8 கைக்கு வருது. ரூ. 10 அந்த பிஸ்கட் பாக்கெட் விற்கும் பொழுது ரூ. 2 லாபம், அதில் 10 பைசா வரி. அதை மொத்த வியாபாரிகள் கழிச்சிட்டு 90 பைசா லாபம் கிடைக்கிற மாதிரி தான் கொடுப்பாங்க. ரூ. 1.90 லாபம் கிடைக்கும். யாருக்கு? சில்லறை வியாபாரிகளுக்கு. இப்படி அரசாங்கத்துக்கு, மாநில அரசுக்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட் மூலமாக 25 பைசாவும், மத்திய அரசுக்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட் மூலமாக 25 பைசாவும் வரியாக கிடைக்கிது. இதுதான் ஜிஎஸ்டியினுடைய தன்மை. இப்போ நீங்கள் ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை வாங்கி சாப்பிடும்போது அதனுடைய லாபம் யார் யாருக்கு எவ்வளோ போய் சேருதுங்கிறத இப்போ பாருங்கள். இப்போ ரூ. 10 பிஸ்கட் பாக்கெட்டில் வெறும் 50 பைசா மட்டும்தான். 25 பைசா மாநில அரசுக்கு, மத்திய அரசுக்கு 25 பைசா போக ரூ. 9.50 தயாரிப்பு செலவு ரூ. 4 போயிடுது. மீதி இருக்கிற ரூ. 5.50 எப்படி பிரியுதுன்ட்டு நல்லா பாருங்கள். ரூ. 2.65 தயாரிப்பாளருக்கு, பிஸ்கட் கம்பெனிக்கு கிடைக்கிது. 95 பைசா இந்த ஹோல்சேல் டீலருக்கு கிடைக்கிது. மளிகை கடைக்காரங்களுக்கு ரூ. 1.90 கிடைக்கிது. எல்லாம் டோட்டலாக கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ரூ. 10 வந்துடும். இதுதான் லாப கணக்கு, வரி விகித கணக்கு எல்லாமே இதில் தெளிவாக இருக்குது. இது மாதிரி தான் ஒவ்வொரு பொருளுக்கும். சிலது 12% இருக்கும், சிலது 18% இருக்கும். இப்படி பர்சன்டேஜுக்கு தகுந்த மாதிரி அந்த லாப விகிதங்கள் எல்லாம் கூடும் குறையும்.
இவ்வளோ தான் ஜிஎஸ்டி. இதில் வந்து அரசுக்கு எவ்வளோ கிடைக்குது, மக்களுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குது, நமக்கு என்ன சுமை அப்படின்னு பார்த்தா, ஒரு பிஸ்கட் பாய்க்கும்போது மொத்தமாகவே 50 பைசா மட்டும்தான் வரி கொடுக்குறோம். இதுக்கு வந்து இந்த புலம்புறீங்க எல்லாருமே, ஜிஎஸ்டி போட்டான்ட்டு. அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது, நீங்கள்லாம் கணக்கு தெரியாத பைத்தியங்கள் அப்படிங்கிறது தெரியுது. அதனால் இந்த சாராய வியாபாரிக, கஞ்சா விற்கிறவன், கடத்தல் பண்ணுறவன், இட புரோக்கரு, இந்த மாதிரி போனாம்போக்கியெல்லாம் அரசியலில் வந்துட்டதுனால அவங்களுக்கெல்லாம் அடிப்படை அறிவுங்கிறது, கணக்கு இது வழக்கெல்லாம் வந்து பணத்தை எண்ணத்தான் தெரியுமா ஒழிய மற்ற விஷயங்கள் எதுவும் தெரியாது. ஆட்சியாளர்களுக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது. என்னமோ தமிழ்நாட்டில் பிறந்து தொலைச்சிட்டோம், அப்புறம் நம்ம அது பட்டுத்தானே தீரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். எந்த ஒரு துறையிலையும் எவனுக்கும் எதுவும் தெரியாது. ஆனால் தமிழ் மொழி மூத்த மொழின்னு சொல்லிட்டு பொய் வரலாறு ஒன்று திரித்து வச்சுருக்குறானுங்க. அது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ ஜிஎஸ்டியினுடைய தன்மை என்ன எல்லாம் தெளிவாக விளங்கிட்டீங்க. இதை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி உண்மையான நிலவரத்தை சொல்லி அனைவரும் வியாபாரிகள் பயன்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இன்னொரு வீடியோவில் மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி.